Hi friends, welcome to NEET Biology Tamil. நான் ஸ்வாதி. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா NEET 2025 ஓட ரோட் மேப். அதாவது நிறைய ஸ்டூடண்ட்ஸ் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கீப் ஆன் கேட்கக்கூடிய ஒரு क्वेश्चन தாங்க. மேம் NEET 2025 ஓட ரோட் மேப் போடுங்க. எனக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் கிடைக்காது மேம். அதே மாதிரி கவர்மெண்ட் கோட்டா அண்ட் பிரைவேட் காலேजेसலயும் இந்த வருஷம் எனக்கு கட் ஆஃப் வராது. சோ அடுத்த 1 இயர் நான் டிராப் எடுத்து படிக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கான கம்ப்ளீட் ரோட் மேப் எனக்கு கொடுங்க மேம் அப்படினு கேட்ட ஸ்டூடண்ட்ஸ்க்கான வீடியோ தாங்க இது. இந்த வீடியோல நான் 7 முக்கியமான விஷயங்களை சொல்ல போறேன். அதுல நம்பர் 1 என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த 1 இயர் உடைய கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா எந்த புக்ஸ் மேம் நான் ஃபாலோ பண்றது. நெக்ஸ்ட் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படிச்சா நான் 700 பிளஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பார்ஷியலா டிராப் பண்ணலாமா இல்ல கம்ப்ளீட்டா 1 இயர் ஃபுல் அண்ட் ஃபுல் நீட் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு நான் எடுத்துக்கலாமா, எத்தனை டெஸ்ட் மேம் நான் எழுதி பார்க்கிறது, நீட் 2025 ஓட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப், என்னடா நீட் 2024 ஓட கட் ஆஃபே இன்னும் வரல, இதென்ன நீட் 2025 ஓட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படிங்கறாங்களே, இது நிச்சயமா முக்கியமான பாயிண்ட்ங்க. அதே மாதிரி ஃபைனலா பாத்தீங்கன்னா நான் ஆன்லைன்ல படிக்கலாமா ஆஃப்லைன்ல படிக்கலாமா, இப்போ நான் சொன்ன 7 முக்கியமான क्वेश्चंस உங்க மனசுல வந்து இருக்கக்கூடியது தாங்க. இத ஒன் பை ஒன்னா இன்னும் டீடைலா ஃபுல்லா நம்ம அலசி ஆராய போறோம். சோ வீடியோ எந்த இடத்துலயும் ஸ்கிப் பண்ணிராதீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் சொன்ன இந்த 7 क्वेश्चंसல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அப்படினு பாத்தீங்கன்னா நீட் 2025 ஓட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். என்ன மேம் எடுத்தோனே கட் ஆஃப்க்கு போயிட்டீங்க அப்படினா அதுல தான்ப்பா இருக்க விஷயம். அதாவது நீட் 2023ல பாத்தீங்கன்னா எத்தனை லட்சம் பேர் காம்படிஷன் பண்ணி எழுதினாங்க, சுமார் 21 லட்சம் பேர் எழுதினாங்க. நீட் 2024ல பாத்தீங்க அப்படினா சுமார் 24 லட்சம் பேர் எழுதினாங்க. இந்த ரேஷியோ படி நம்ம கால்குலேட் பண்ணனும்னா நீட் 2025ல எத்தனை பேர் எழுத போறாங்க அப்படினா 26 லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் என்டையர் இந்தியா முழுக்க கம்ப்ளீட் பண்ணி எழுத போறாங்க. ஓகே, அப்ப நம்பர் ஆஃப் வந்து காம்படிட்டர்ஸ் அதிகமாக கட் ஆஃபும் கூடும் தானே, அதை தான் இங்க சொல்ல வரேன். அதாவது நீட் 2023 கம்பேர் பண்ணும்போது 2024 உடைய கட் ஆஃப் நிச்சயமா அதிகரிக்கும். அதுலயும் 2025 பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அதிகரிக்கும். இதுல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம் அப்படின்னா 7.5% கேட்டகரி நம்மளுடைய தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 2022 கம்பேர் பண்ணும்போது 2023க்கு 99 மார்க் வந்து அதிகமா இருந்தது. அதே மாதிரி 2023 கம்பேர் பண்ணும்போது 2024க்கு நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னா 100 மார்க்ஸ் இன்க்ரீஸா இருக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் 2025க்கு நிச்சயமா கட் ஆஃப் வந்து அதிகமா தான் இருக்கும். ஏன்னா நம்பர் ஆஃப் காம்படிட்டர்ஸ் வந்து அதிகமா இருக்காங்க. இப்போ கட் ஆஃப் அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்பனா நம்ம நல்லா படிக்கணும். எஸ், அப்ப என்ன புக் மேம் நான் ஃபாலோ பண்றது அப்படின்னா தி பைபிள் ஆஃப் நீட் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி நீட் எழுதின எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நீங்க போய் வேணா கேட்டு பாருங்க. என்சிஆர்டி, அதாவது என்சிஆர்டி புக்பா. என்சிஆர்டி புக் அப்படிங்கிறது தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்றேன். சிபிஎஸ்இனுடைய 11th and 12th புக். இப்போ நீங்க பயாலஜி ஆகட்டும், பிசிக்ஸ் ஆகட்டும், கெமிஸ்ட்ரி ஆகட்டும், நம்மளுடைய நீட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா 720 மார்க்ஸும் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த என்சிஆர்டில இருந்து தான்ப்பா கேட்பாங்க. ஸோ நீங்க என்சிஆர்டி புக்கை மட்டும் தரவா ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். ஓகே, இப்போ என்சிஆர்டி மட்டும் படிச்சுட்டா போதுமா மேம், ப்ராக்டிஸ் பண்றதுக்கு என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா பயாலஜியை பொறுத்த வரைக்கும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது என்சிஆர்டி ஃபிங்கர் டிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இருக்கக்கூடிய புக்பா. அதே மாதிரி பிசிக்ஸ்க்கும் கெமிஸ்ட்ரிக்கும் என்சிஆர்டி பேஸ்டு இருக்கக்கூடிய எம்சிக்யூஸ், இதை மட்டும் நீங்க சால்வ் பண்ணாலே போதும். நீங்க மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய நிறைய வந்து கைடு, நிறைய நோட்ஸ் இதெல்லாம் வாங்கவே வாங்காதீங்கப்பா. இதெல்லாம் தேவையில்லை. எக்ஸ்ட்ரா பர்டன், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் தான் கொடுக்கும். முக்கியமா சொல்ல போனா அப்படின்னா பிசிக்ஸ்க்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்கச்சக்கமான ஸ்டடி மெட்டீரியல்ஸ், எக்கச்சக்கமான நோட்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்ட இருந்தோ இல்லைன்னா வந்து வேற ஏதாவது கைடோ இல்ல ஆன்லைன்ல வந்து பார்த்தோம், இந்த மாதிரி நிறைய வந்து மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த மெட்டீரியல்ஸை பார்க்கும்போதே உங்களுக்கு தலை சுத்தும். ஸோ என்சிஆர்டி புக் மட்டும் வச்சுக்கோங்க. அதுக்கு என்சிஆர்டி புக்ல இருக்கக்கூடிய ஒன் வேர்ட் இருக்க மாதிரி இருக்கக்கூடிய புக்கை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது மட்டும் போதும்பா. வேற எந்த புக்குமே நீங்க ஃபாலோ பண்ண தேவையே இல்லை. உங்களுக்கு இதுல சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க நெட்ல கூகுள்ல கூட சர்ச் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாப்பா கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி. 1 இயர்னுடைய கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி. ஒரு வருஷத்துக்கு என்னென்ன மேம் ஸ்ட்ராட்டஜி நான் ஃபாலோ பண்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட், அதாவது நீங்க ஒரு வருஷம் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் நான் பயாலஜி படிக்கிறேன், அடுத்து பிசிக்ஸ் படிக்கிறேன், அப்படி கெமிஸ்ட்ரி படிக்கிறேன் அப்படின்ட்டு தனித்தனியா நீங்க வந்து படிக்க கூடாதுப்பா. அதாவது ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம 6 to 8 hours அப்படின்னு சொன்னோமா, அந்த 6 to 8 hoursலேயே இப்போ 6 hours அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா 2 hours பயாலஜி படிக்கணும், 2 hours கெமிஸ்ட்ரி படிக்கணும், 2 hours வந்து பிசிக்ஸ் படிக்கணும். ரிமைனிங் 2 hours வந்து அந்த படிச்சதுக்குண்டான கொஷின்ஸ் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம நீட் அப்படிங்க எடுத்துக்கிறது தியரி எக்ஸாம் கிடையாதுப்பா. உங்களுக்கு 2 mark 5 mark 10 mark அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. இது ஃபுல்லா அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஷின்ஸ். நீங்க எவ்வளவு நேரம் படிக்கிறீங்க அதுக்கு ஈக்குவலா வந்து எத்தனை கொஷின்ஸ் நீங்க சால்வ் அவுட் பண்ணி பாக்குறீங்க, அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அப்ப நீங்க சொல்ற மாதிரி பிசிக்ஸ்,
கெமிஸ்ட்ரி பயாலஜி இப்படின்ட்டு டெய்லி நான் படிக்கும்போது எப்படி மேம் இதை நான் ஃபாலோ பண்றது அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ப்பா. அதாவது நீங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மூணுலையும் பாத்தீங்கன்னா டோட்டல் சாப்டர்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டா நீங்க வந்து ஒரு 80 சாப்டர் அப்படின்னு நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 80 சாப்டரை ஒரு வருஷம் ஃபுல்லா நான் படிக்கணுமா மேம்? நோ. 80 சாப்டரை நீங்க 6 மாசத்துக்குள்ள முடிக்கணும்ப்பா. எப்படி 6 மாசத்துக்குள்ள முடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப 80 சாப்டர் 6 மாசம் சொல்லும்போது தூரமா இருக்கா? நீங்க எப்படி அதை டிவைட் பண்ணிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு நீங்க 3.5 சாப்டர் படிக்கணும். அதாவது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி. அப்ப இது ஈஸியா இருக்கா? உங்களுடைய டார்கெட்டை வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல வைக்கணும்ப்பா. இப்ப நான் என்ன சொன்னேன், 6 மாசத்துல நீங்க 80 சாப்டர் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னோமா, அதை 1 வீக்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா 3.5 சாப்டர் வருமா? அப்ப எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அரௌண்ட் 14ல இருந்து 15 சாப்டர் நீங்க வந்து பினிஷ் பண்ண மாதிரி ஆயிடுச்சா? அதே மாதிரி நீங்க 1 டேக்கான டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது இந்த 1 டேல நான் பயாலஜில இந்த லெசன் படிக்கிறேன், இத்தனை क्वेश्चन சால்வ் அவுட் பண்றேன். அடுத்து 2 ஹவர்ல நான் கெமிஸ்ட்ரியில இதை படிக்கிறேன், அதை வந்து சால்வ் அவுட் பண்றேன். அடுத்து 2 ஹவர்ல நான் பிசிக்ஸ் படிக்கிறேன், அதை சால்வ் அவுட் பண்ணி பாக்குறேன். அதாவது நீங்க வந்து இதை பெருசா நினைச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டம்ப்பா. அதையே வந்து நீங்க 1 ஹவருக்கான டார்கெட், 2 ஹவருக்கான டார்கெட், 1 வீக்குக்கான டார்கெட் இப்படி வைக்கும்போது இதே டார்கெட்டை கன்சிஸ்டன்டா 6 மந்த்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணும்போது டெஃபினட்டா சூப்பரா படிச்சு முடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாப்பா இது எப்படி மேம் வந்து இந்த 3.5 சாப்டர்ஸை 1 வீக்ல ஃபாலோ பண்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க லெக்சர்ஸ் வீடியோவை கேளுங்கப்பா. லெக்சர் வீடியோ அப்படிங்கிறது நீங்க ஆன்லைன்ல படிச்சாலும் சரி ஆஃப்லைன் படிச்சாலும் சரி அந்த கன்சர்ன் சாப்டருக்கான லெக்சர்ஸை வந்து ஃபுல்லா வந்து உள்வாங்குங்க. நீங்க அந்த லெக்சர் டைம்ல வந்து தூங்கிடாதீங்க. நீங்க ஆஃப்லைனா இருந்தாலும் ஆன்லைனா இருந்தாலும் அதாவது நீங்க 10 டைம்ஸ் வந்து நீங்க ரீட் பண்றது ஒண்ணுதான், 1 டைம்ஸ் நீங்க வந்து அந்த லெக்சரர் கேட்கறது ஒண்ணுதான். ஸோ லெக்சர் வந்து ஃபர்ஸ்ட் நல்லா லிசன் பண்ணுங்கப்பா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அதே சாப்டரை என்சிஆர்டில வந்து ரீட் பண்ணுங்க. தேர்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த என்சிஆர்டி லைன்ஸ் பேஸ்டா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. மினிமம் ஒரு சாப்டருக்கு 100 கொஸ்டின்ஸ் அப்படின்னாவது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப அந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய எல்லா டாபிக் வைஸ் கொஸ்டின்ஸ்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். அப்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை சால்வ் அவுட் பண்ணி பாருங்க. இது எல்லாமே முடிச்சிட்டேன் மேம் அப்படின்னா நீங்க வீக்லி மார்க் டெஸ்ட் எழுதணும்ப்பா. வீக்லி மார்க் டெஸ்ட் அப்படின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே டியூஸ்டே வெனஸ்டே அப்படின்ட்டு உங்களுடைய டார்கெட்டை ஒவ்வொரு நாளும் ஃபினிஷ் பண்றீங்க. நான் சொல்ற மாதிரி ஒரு வாரத்துக்கு 3.5 சாப்டர் நீங்க ஃபினிஷ் பண்ணிட்டீங்க. அந்த சாப்டருக்கு உண்டான கொஸ்டின்ஸ் வந்து சண்டே வந்து நீங்க எழுதி பாருங்க. ஓகே, சண்டே நான் டெஸ்ட் எழுதினா மட்டும் போதுமா மேம் அப்படின்னா அந்த டெஸ்ட் எழுதிட்டு அதோட ரிசல்ட் அதை அனலைஸ் பண்ணி பார்க்கணும். எப்படி அனலைஸ் பண்றது, எந்த இடத்துல நம்ம தப்பு விட்டோம், சில கொஸ்டின்ஸ் ட்ரிக்கியா இருக்கும், சில கொஸ்டின்ஸ் நீங்க வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க. நம்மளுடைய மிஸ்டேக்கை வந்து அனலைஸ் பண்ணும்பா. அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்து உங்களை அடுத்த லெவலுக்கு கூட்டு போகும். ஓகே, அப்படி மிஸ்டேக்கை நம்ம பண்ணிட்டோம், ரொம்ப வந்து நமக்கு மார்க் குறைஞ்சிருச்சு அப்படின்ட்டு நீங்க உங்களையே வந்து தாழ்வா நினைச்சுக்காதீங்க. இதே வந்து உங்களுடைய நெகட்டிவ் திங்கிங்க்கு போயிடாதீங்க. ஓகே, நீங்க எழுதி பார்க்கக்கூடிய டெஸ்ட் எல்லாமே உங்களுடைய பயிற்சி தான். இப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தப்பு பண்றோமோ அது வந்து நமக்கு நல்லது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஏன்னா அந்த தப்பை நம்ம எக்ஸாம் ஹாலில் பண்ண மாட்டோம். அது மட்டும் இல்லாம நீங்க எழுதி பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ஃபைனல் நீட் எக்ஸாம்னுடைய பேப்பர் கிடையாது. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் அப்படின்ட்டு நெகட்டிவ் திங்கிங் போகாதீங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன பண்றீங்க, ஸ்டடி பண்றீங்க, ப்ராக்டிஸ் பண்றீங்க, அனலைஸ் பண்றீங்க, ரிப்பீட் பண்றீங்க. ஸ்டடி பண்றீங்க, ப்ராக்டிஸ் பண்றீங்க, அனலைஸ் பண்றீங்க, ரிப்பீட் பண்றீங்க. அதான் வந்தா செத்தா சுட்டா ரிப்பீட். அந்த மாதிரி ஸ்டடி, ப்ராக்டிஸ், அனலைஸ், ரிப்பீட், அவ்வளவுதான். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை நீங்க ஃபாலோ பண்ணாலே டெஃபினட்டா நம்மளால 700+ வந்து நீங்க ஸ்கோர் பண்ணிட முடியும்பா. இது நிச்சயமா வந்து பாசிபிள். இது எல்லாமே டாப்பர்ஸ் ஃபாலோ பண்ண ரூல்ஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறது. அடுத்து இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேம் நான் பார்ஷியல் ட்ராப்பா எடுக்கட்டுமா இல்ல கம்ப்ளீட் ட்ராப்பா எடுக்கட்டுமா அப்படின்னு. கம்ப்ளீட் ட்ராப்னா என்ன? 1 இயர் ஃபுல்லா நான் பிரேக் எடுத்து நான் நீட் எக்ஸாம் மட்டும் ப்ரிப்பேர் பண்றது. இதை யார் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் 12th எழுதிருக்கீங்க, 12th முடிச்சிருக்கீங்க, இப்பதான் ஃபர்ஸ்ட் அட்டம் நீங்க நீட் 2024 அட்டன் பண்ணிருக்கீங்க. எனக்கு இப்பதான் மேம் புரியுது, நான் வந்து இவ்வளவு நாள் 11th 12th போர்டிங்ல இருந்துட்டேன், எனக்கு 1 இயர் ட்ராப்பா இருந்தா நிச்சயமா என்னால ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்டா இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்கா ஸ்டபனான ஒரு வில் பவர் வந்து இருக்கணும்ப்பா. நான் ஆனா டாக்டர் தான் ஆவேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய பேரண்ட்ஸ், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய சுத்தி இருக்கவங்க எல்லாமே இதெல்லாம் படிக்காத, நீ வந்து வாங்க மாட்ட, இந்த மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு நெகட்டிவா சொன்னாலும் நீங்க மனம் தளராம இருக்கணும் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் நீங்க வந்து ட்ராப் எடுக்கணும். அதே மாதிரி 4வது நான் சொல்ல போறது ரொம்ப ரொம்ப முக்கியம், உங்களுடைய பேரண்ட்ஸ்னுடைய சப்போர்ட். அதாவது நம்ம கூட 1 இயர் வரைக்கும் டிராவல் பண்ண போறது நம்மளுடைய பேரண்ட்ஸ் தான். உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து முழுசா உங்களை வந்து நம்பணும். நம்பி உங்களுக்கு 1 இயர் நீ ட்ராப் எடுப்பா, நீ படிப்பா அப்படின்னு
அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி நீங்களும் பயங்கரமான வில் பவரோட கன்சிஸ்டண்டா டெடிகேட்டடா நீங்க இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா நீங்க 1 இயர் பிரேக் எடுத்து நான் சொல்ற ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஃபாலோ பண்ணி எந்த ஒரு டே சிங்கிள் டே நீங்க மிஸ் பண்ணிடாம டிஸ்ட்ராக்ட் ஆகாம நீங்க கன்சிஸ்டண்டா படிச்சீங்க அப்படின்னா டெஃபினட்டா நம்மளால 700+ ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, இப்போ பார்ஷியல் டிராப்னா என்ன மேம்? பார்ஷியல் டிராப் எடுத்து நான் படிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி இப்போ நீட் 2024 எழுதின ஸ்டூடெண்ட், இது வந்து என்னோட செகண்ட் அட்டம், தேர்ட் அட்டம் இல்ல ஃபோர்த் அட்டம் கூட சில பேர் எழுதுவாங்க. அப்படிங்க இருக்கிறவங்க நீங்க பார்ஷியல் டிராப் எடுத்து படிக்கலாம்ப்பா. பார்ஷியல் டிராப்னா என்ன? ஆல்ரெடி ஒரு கோர்ஸோ வேற ஒரு காலேஜ்லயோ ஜாயின் பண்ணிட்டு நீங்க வந்து ஈவினிங் வந்து இருக்கக்கூடிய டைம், ஏன்னா ஆல்ரெடி நீங்க 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா, அதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க, அதை மட்டும் நீங்க ரெக்டிஃபை பண்ணலாம். பட் இதுல ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்ணிருப்பீங்க, அதுக்கான ஃபீஸ் வந்து போகும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோர்ஸுக்கும் நீங்க ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இன்ஜினியரிங்கோ ஆர்ட்ஸோ சம் அதர் கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதையும் நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். டெய்லி ஈவினிங் இப்போ 6 o'clock to night 10 o'clock, 6 o'clockல இருந்து நைட் 12 o'clock வரைக்கும் நான் ஸ்டடி பண்றேன், மறுநாள் காலையில எழுந்திரிச்சு நான் காலேஜ் கிளம்பி போறேன் அப்படின்னா இது ரொம்ப ஹெக்டிக், இது ரொம்ப ப்ரெஷர் தான், இது உங்களால ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பார்ஷியல் டிராப் எடுங்கப்பா. ஓகே, இப்போ ஆன்லைன்ல படிக்கலாமா இல்ல ஆஃப்லைன்ல படிக்கலாமா அப்படின்ட்டு இப்போ ரெண்டுக்குமான சினாரியோ நான் சொல்றேன்ப்பா. இப்போ நீங்க ஆன்லைன்ல படிக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா நம்பர் 1 உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாதுப்பா. டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கும்போது சம் அதர் ஆட்ஸோ இல்ல சம் அதர் வீடியோ வரும்போது நம்ம உடனே வந்து டக்குன்னு கிளிக் பண்ணி பார்த்துருவோம். அப்போ அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 hour 1 hour ஓடும், நம்மளுக்கு ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். அப்படி நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 1 டேக்கான டார்கெட்டை நீங்க ஃபினிஷ் பண்றதுக்கு லெத்தார்ஜிக்கா, அதாவது பார்க்கலாம் இப்போ என்ன ஒரு நாள் தானே அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வீட்டிலே இருந்து படிக்கிறதுனால உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்னுடைய மேரேஜோ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ இந்த மாதிரி போனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு 1 டே வந்து வேஸ்ட் ஆகும். ஃபோர்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேரண்ட்ஸ்னுடைய ப்ரெஷர், பாரு நீ படிக்கவே மாட்டேங்கிற, எதுக்கு நீ 1 வருஷத்தை வேஸ்ட் பண்ண அப்படின்லாம் சொல்ல விடாம நீங்க பார்த்துக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல படிங்கப்பா. ரெண்டாவது ஆன்லைன்ல படிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க எந்த சேனலை ஃபாலோ பண்றீங்களோ அந்த சேனல்லே கீப் ஆன் ஃபாலோ பண்ணுங்க. இது வரைக்கும் என்னோட நாலேஜுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ்க்கு கம்ப்ளீட்டா என்சிஆர்டியை போஸ்ட் பண்ணக்கூடிய யூடியூப் சேனல்ஸ் வந்து எனக்கு தெரியலப்பா. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்ன யூடியூப் சேனல்ஸும் பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து பார்ஷியலா தான் வந்து டீச் பண்ணுவாங்க. ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சம் அமௌண்ட் பே பண்ண சொல்லி அதுல தான் நீங்க போய் கத்துக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் ஆன்லைன்ல உள்ள ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ். ஓகே, அப்படி எனக்கு டிஸ்ட்ராக்ஷனே ஆகாது மேம், எனக்கு கோச்சிங் சென்டர் போய் படிக்கிறதுக்கு பெரிய அளவுக்கு பணமும் இல்லை, நான் வந்து வீட்டில் உட்காந்தே படிச்சிருவேன், நான் வந்து செல்ஃப் டிசிப்ளினா இருப்பேன், அன்னன்னைக்கான டார்கெட்டை நான் ஃபினிஷ் பண்ணிடுவேன், ஒவ்வொரு வீக்குக்கான மார்க் டெஸ்ட்டை நானே எழுதி பார்த்துருவேன், நானே அனலைஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா நீங்க வந்து ஆன்லைன்ல நீங்க படிக்கலாம்ப்பா. ஓகே, அப்போ ஆஃப்லைன்ல யார் மேம் போய் படிக்கிறது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய கைண்ட் அட்வைஸ் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இருக்காத மாதிரி பார்த்துக்கோங்கப்பா. அதாவது ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் ட்ராவலிங் டைமே உங்களுக்கு 2 hours போயிடுது. ப்ளஸ் உங்களுக்கு வந்து அந்த ட்ராவலிங் டயர்ட்லேயே வந்து அடுத்து உங்களால் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க மாதிரி கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஹாஸ்டல் இருக்கிற மாதிரி கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுங்க. ஓகே, ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்பட்ட வரையில நிறைய கோச்சிங் இன்ஸ்டியூட்ல ஒவ்வொரு சப்ஜெக்ட் வந்து பெஸ்டா இருக்கு. அதாவது சில கோச்சிங் இன்ஸ்டியூட்ல பிசிக்ஸ் சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க, சில கோச்சிங் இன்ஸ்டியூட்ல கெமிஸ்ட்ரி நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, சில கோச்சிங் இன்ஸ்டியூட்ல பயாலஜி நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ 3 சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்போ ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்ல பிசிக்ஸ் சூப்பரா இருக்கு அப்படின்னா பிசிக்ஸ் மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும், கெமிஸ்ட்ரிக்கும் பயாலஜிக்கும் நீங்க சம் அதர் சோர்ஸ் தான் தேட வேண்டி இருக்கும். இப்போ சில கோச்சிங் இன்ஸ்டியூட்ல மொபைல் போனே அவங்க அலோவ் பண்றது இல்லை. அப்போ பயாலஜி வந்து எப்படி படிப்பாங்க, அப்போ கெமிஸ்ட்ரி வந்து எப்படி படிப்பாங்க, இது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ப்ரெஷர் ஆகுறாங்க. அதாவது மொபைலே கொடுக்கறது இல்லை, நாங்கள் வந்து எப்படி மேம் பயாலஜி படிக்கிறது, எப்படி நாங்கள் கெமிஸ்ட்ரி படிக்கிறது, ஒரு சின்ன டவுட். ஈவன் வந்து நீங்கள் ஒரு சேனலே ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னாலும் அந்த சேனலில் சில டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியாக இல்லாமல் இருக்கலாம். ஸோ வந்து வேற சேனல்ஸை நம்ம சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் தான். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீஸ்.
அதாவது கோச்சிங் இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஃபீஸ் வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. உங்களால் ஃபீஸ் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக சேர்ந்து படிங்க. அதே மாதிரி ஹாஸ்டல் அப்படின்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா நியர்லி 1 lakh கிட்ட வந்துடும். அதனால வந்து ஃபீஸ் பே பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ ஹாஸ்டல் ஃபீஸ் கம்மியாக வாங்கினாங்க அப்படின்னா அங்கே ஃபுட்டு வந்து உங்களுக்கு சரி இருக்காது. ஏன்னா நீங்கள் 12th வரைக்கும் வீட்டிலேருந்து படிச்சிருக்கலாம், இல்லை வந்து நல்ல வெல் எஸ்டாப்ளிஷ்டான ஒரு ஹாஸ்டலில் நீங்கள் இருந்து படிச்சிருக்கலாம். திடீர்னு போயிட்டு ஒரு கோச்சிங் சென்டரில் ஃபுட் அவ்வளோவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. அது வந்து பெரிய டிஃபிகல்ட்டியாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் நீங்கள் நல்லா சாப்பிட்டா தான் நல்லா உங்களால் ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ ஃபுட்டு, அக்கமடேஷன், உங்களுக்கு கோச்சிங் சென்டருக்கான ஃபீஸு, உங்களுடைய ஹாஸ்டல் ஃபீஸு, உங்களுடைய ட்ராவலிங் டைம், அப்புறம் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ், எந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து அவங்க நல்லா டீச் பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து கோச்சிங் இன்ஸ்டியூட்னுடைய டிஃபிகல்ட்டிஸாக இருக்குது. அப்போ யார் கண்டிப்பாக கோச்சிங் இன்ஸ்டியூட்டுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மொபைல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவேன் மேம். ஏதாவது இப்போ நான் வந்து உங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே கீழே ஏதாவது வீடியோ வந்துச்சுன்னா நான் அதை கிளிக் பண்ணி பார்த்துருவேன். அதே மாதிரி நான் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, மேரேஜ், அவங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு நான் போயிடுவேன் மேம். அது மாதிரி டிவி, ஐபிஎல், ஏதாவது மேட்ச் ஓடிச்சுன்னா நான் பார்த்துருவேன் மேம். அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் கோச்சிங் இன்ஸ்டியூட் தான் போய் படிக்கணும், வேறு வழியே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நீட் 2025 நீங்கள் இந்த மாதிரி வந்து உங்களுடைய டார்கெட்டை ரொம்ப மினிமலாக 2 hour டார்கெட், 1 week டார்கெட் இப்படி வச்சு நீங்கள் வந்து அதை ஃபினிஷ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா நீட் 2025 வந்து அவ்வளோ கஷ்டமாலாம் இருக்காதுங்க. எவ்வளோ கட் ஆஃப் வந்து ரைஸ் ஆனாலும் நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சி, ஹார்ட் ஒர்க்கோட, டெடிகேஷனோட, டிட்டர்மைனோட, எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நீட் 2025 சூப்பராக கிராக் பண்ணி தட்டி தூக்கிட முடியும். உங்களால் நிச்சயமாக டாக்டர் ஆக முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.